Hey guys, welcome back to my channel Candidly Sara. இன்னைக்கு நாம 5 minutesல ஈஸியா மூணு ingredients யூஸ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். சோ ரொம்ப ஹெல்தியான இந்த ஸ்நாக் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோ ஆட் பண்ணிட்டு இதோட சிரப் prepare பண்ண போறோம். சோ இந்த வெல்ல பாகு prepare பண்ண இந்த வெல்லம் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா குக் பண்ணுங்க. சோ இது மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பிக்கும். சோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த வெள்ளை பாகை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாகை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டீ ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூடாகவே இருக்கும், அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஆற வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே நான் 1 ஸ்பூன் கசகசா 2 சைடும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு பூரிக்கட்டையை வச்சு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக ரோல் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் 1 இன்ச் திக்னஸ்லையாச்சும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஷேப் கொடுத்துடலாம். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் பண்ண போகிறேன். ஸோ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைட்ஸ்லையும் நான் எக்ஸ் மாதிரி ஒரு கோடு போட போகிறேன். ஸோ எக்ஸ் மாதிரி கோடு போட்டுட்டு இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா டைமண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் நம்ம ஆட் பண்ண போகிற இந்த டைமண்ட்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இன்றைக்கி நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.